இன்னொரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறாங்க. நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி கூட பேசுன வீடியோ எனக்கு அனுப்புனாங்க. நீங்க எப்ப அவரை போய் பாத்தீங்க அப்படின்ட்டு. வீடியோ பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி இருக்காங்க. என்னன்னா நாங்க நெசவு பண்றோம். எல்லா தரத்துல இருந்து வருவாங்க. சில பேர் சிரமத்தை இருப்பாங்க. நம்ம வந்து அதனால ஃபீஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சி ஆளை அதிகப்படுத்திட்டோம். இந்த மாதிரி பெரிய இடங்கள்னா ரிஸ்க் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்குவாங்க. இங்கே எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கு. அதனால செலவு மட்டும் கொடுத்தா போதும். அதனால தான் இவரையும் அவரையும் சந்திக்க என்னுடைய பிரச்சனையை விட இவர் ரெண்டு பேரும் சந்திச்சா எப்படி இருக்கு அப்படின்னு நான் முதல்ல கற்பனை பண்ணேன். இல்லை, இந்த யூஎஃப்ஓ விஷயம் கூட மிராக்கிள் தான் சார். என் லைஃப்பில் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கு. வித்தியாசமாகவும் இருக்குது. நான் வந்து சொன்னது கேட்குறீங்க. இப்போ அவங்களாம் வந்து ஒரு எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகுதுங்க. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. ஐயாவுக்கு நான் காமிச்சிருக்கேன். சரி சரி. அதாவது மேலே இவர் வந்து ஒரு லோயர் லெவல்லே காமிச்சிருங்க. அப்போ இவரும் ஆச்சரியப்படுறாரு. இவங்க என்னன்றா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அது காமி. ஸோ இது ரிலேட்டட் இதெல்லாம் இவருக்கு ஆல்ரெடி இவர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான். இல்லை இவங்களும் வந்து அந்த தம்பி குழந்தைங்க ஃபேமிலி அது கேர் எடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு கேர் எடுத்தாகணும். ஃபேமிலி, அப்புறம் தொழில், அப்புறம் சொசைட்டி, இப்படி தான் போகணும். முதல்ல ஃபேமிலி. இப்போ நம்ம நம்பி 2 பேர் நாம் அவங்களுக்கு சோறு போடுற கடமையில் இருக்கிறோம். அது இருந்தால் தான் நாம் இங்கே வெளியே வர முடியும். முக்கியம் இல்லைங்க. அது விட்டால் தான் நாம் இங்கே வந்து இன்னும் பேசணும். இல்லை, அதுக்கெல்லாம் இப்படி எப்படி டைம் ஒதுக்கிட்டு அதுக்கான பணமும் பொருளும் தேவைகளும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வேற இதையே செய்யணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வரோம் அப்படின்னா வயசாகி போயிடும். செய்யலாங்க. அதுக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போகிற நேரத்தில் ஒழுங்கினாலே போதும். அவ்வளோதாங்க. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக 3 வார ஒரு நாள் பக்கமாக இருந்தால் நான் வந்துடலாம். அப்படின்னு தப்பு இல்லை. பண்ணுவேன். வார ஒரு நாள் இந்த மாதிரி தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருந்தால் வந்துடுறாங்க. வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடணும். என்னுடைய கான்செப்ட் அது. ஏன்னா வீட்டில் உடனே நான் தர எடுத்து ஆகணும். இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குடும்பங்க, அடுத்தது தொழில், 3வது சரி. அதுக்கு தான் மெயின் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடணும். இது பயன்படுத்திடலாங்க. அது இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கலாங்க. ரிப்போர்ட்டை இப்போ ஆடி மாதம் எடுப்பாங்க. அதே மாதிரி சித்திரை மாதம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு 2 வேலை எடுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆடி மாதம் எடுப்பாங்க. இப்போ ஆடி உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஆடி பிறக்கல. எங்களுக்கு ஆடி 3 நாள் ஆச்சு. ஆடி 3. நம்ம இதுபடி பழைய நாட்காட்டிப்படி இப்போ தை மாதம் ஐயா ஒரு விஷயம் வருது. தை மாதம் எடுப்பாங்க. இந்த விஷயம் நீங்கள் நான் சொல்கிறது கேட்கணுங்களா? நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். முதல் வேலை தான் செய்யணும். இப்போ எனக்கு பிடிக்குதோ ஃபஸ்ட்டு அதை வந்து அட்டம் பண்ணணும். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப், அப்புறம் நம்பகத்தன்மை, அப்புறம் அதை நம்ம சும்மாலாம் வந்துட்டு ஒரு இடத்துல அப்படி பண்ணலாம் அப்படின்றது. அவர் ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்காங்க. நம்ம ட்ராக்குலாம் வர வைக்க முடியாது. ஆமாம், ஒரு ட்ராக்கில் போயிட்டு அது ஸ்பீடு குறைச்சி சரி நானும் கூட வரேன் அப்படிதான் பண்ணுறேன். நீங்கள் செஞ்ச வேலை எல்லாமே சின்ன வயசுலேருந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். இந்த திருமக்குமாரி சங்கம் நிறைய இதுக்கு ஆன்மீக ரீதி அண்ணனும் இதுவும் கூட போவாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டேஜில் எல்லாமே காசு சம்பாதிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் சார் அது நெகட்டிவ் எவ்ரிவேர் சார். எந்த கடவுளை விட்டுட்டு இந்த பரம்பொருளை விட்டுட்டு இது எல்லா இடத்துலையும் கரெக்ட் இருக்கும். அப்போ நாம் அது விட்டுட்டு அதில் கரெக்ட் இருக்குது பாதி. அலோபதி சொல்லுது. அதே என்ன சொல்லிருக்கு திருப்பி சொல்லுங்க. ஆர்கான்ஸ் சிதைந்து தான் சாவு வரும் என்று அலோபதி விஞ்ஞானம் பிரிட்டிஷ் விஞ்ஞானம் சொல்லுது. நாம் அந்த சிதைவை தடுப்போம்ங்கிறோம். போஸ்ட்போன் பண்ணலாம். நாம தடுப்போம்ங்கிறோம். ஆவது அப்படின்னா அழிவுதுன்னு சொல்ல முடியாது. அழிவதை நாம் எதிர்த்து ஆவதாக்குவோம்ங்கிறோம். இது 2 நடந்துதான் தீரும். இப்போ சாவை நம்புகின்றவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கட்டும், சாவை எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கட்டும். அதுதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹியூமன் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட், மைக்ரோநியூட்ரிஷன், மேக்ரோநியூட்ரிஷன் இதெல்லாம் தேவை. அப்படி இது வந்து ஃபுட்டில் வருது. ஃபுட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வருது. ஃபுட்டு நேச்சுரல் ஃபுட் இல்லை அப்படின்னா. நேச்சுரல் ஃபுட் இருக்கும்போது அது மினிமைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து காஸ்மிக் எனர்ஜி வேணுன்றார் ஐயா. அதுக்கு மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து இந்த உயிரை நம்ம நினச்ச நேரத்துக்கு வெளியேறலாம். அதுதான் இயற்கை டெத்து. அது நேச்சுரல் சாவு, இயற்கை சாவு. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த இயற்கை சாவு தான் அவங்க சமாதின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு குருவோ இல்லை நமக்கு ஒரு ப்ராசஸ் நாலேஜ் எடுத்துட்டு ஒரு குரு இருந்தால் பெட்டர். நல்லது. ஐயா பற்றி நான் கற்றுக்கணும்னா ஐயா கூட வந்து அசோசியேட் ஆனதான் எப்படி நான் மட்டும் கற்றுக்கிட்டு இல்லாட்டி அவர் மாதிரி ஒரு 25 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஆமா, இப்போ இது வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி. இப்போ ஐயா வந்து பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அது ஈஸி. அது
இல்லை வழிகாட்டு கண்டிப்பாக வேணும். அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு இருக்கிற ஃபுட்டு இது ரேட்டு எதனா ஒரு டவுட் இருந்துச்சு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு என்னன்னா இப்போ நான் முழுமை ப்ராப்பர் நாலேஜ் இல்லை அப்படின்னா பிலீஃப் லெவல் இல்லை. ப்ராப்பர் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு யாரோ ஒரு ஆசிரியர் தேவை. அது இல்லை அப்படின்னா நாமளே ஆஃப் ஆயிடுவோம். என்னதான் புக் படிங்க, நான் அந்த புக்கில் கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அந்த பிலீஃப் லெவல் ரைஸ் ஆக மாட்டேங்குது. நானும் சாப்பிட்டு ப்ராக்டிக்கலாக சாப்பிட்டு பயம் வருது. என்னடா இது கொஞ்சம் பாடி ஸ்டெமினா குறையுது, இதனால சைடு எஃபெக்ட் வருமா? சளி பிடிச்சிருச்சு அந்த அம்மாவுக்கு, ஐயோ ஐயோ ஆகுது, வா 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 கவலைப்படாது. ஒரு இது வேணும், வேணும் அவசியம் வேணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட், அப்புறம் ஜீனியஸ் ஆகுறது. அப்புறம் ஜீனியஸ் அவரு தேவையில்லை, நம்ம ஜீனியஸ் அதுதான் சொல்றேன். அவர் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் நான் கண்டுக்குவேன் என்ன சொல்றேன். குறிப்பிட்ட அப்புறம் திருப்பி சொல்லுங்க. குறிப்பிட்டதுக்கு அப்புறம் இனி 2 பண்ணிடுவாரு. இதை விட்டு கலந்து வந்துட வேண்டியதான். சொல்லு, திருப்பி சொல்லுங்க. வந்துருவேன் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நடக்கத்தான் போகுது கண்டுருவேன். எதுக்கு உங்ககிட்ட இவர் வெளியில போறோம், நாளைக்கு நாம 4 பேருக்கு வழி காட்டுவோம். அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் தான். ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆவறாரு, டீச்சர் வந்து பிரின்சிபல் ஆவறாரு. கைகாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அப்படியே வளர்ச்சி. நீங்க கைகாட்டி பார்த்தானே வந்திருப்பாங்க. பொள்ளாச்சி ஆலியார் 30 கிலோமீட்டர் போட்டுருப்பாங்க, பார்த்தானே வந்திருப்பாங்க. கைகாட்டியே இருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. அதான் சொல்லுங்க ஐயா. அதான் நடக்கிற வேலைக்கு பாருங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லி வண்ணம் செய்ய, வாயில் புரடையில விடாதேன்ட்டாரு. செஞ்சு காட்டுறாங்கிறாரு. செஞ்சு காட்டுங்க, அவ்வளோதான். எல்லாம் ப்ரூஃப் வேணுங்க. அந்த காலத்தில் நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, இங்கே வடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் உங்ககிட்ட வரும்போது எப்படி வந்தேன்? உங்களை பார்த்து அடுத்த லெவலுக்கு வந்தேன். இப்போ அடுத்து என்னன்னா, அடுத்த வகுப்பு எடுக்கலான்ட்டாரு. அந்த தைரியம் வந்துருச்சு. வகுப்பு நம்ம ஊரில் போட்டுறாமா போடு, அது முடியுங்க. அது என்ன பெரிய சிம்பிள். பிகாஸ் நான் எனக்கு பிராக்டிகல் நாலேஜ் இருக்கு. ஏற்கனவே நாலேஜ் இருக்கு. என் உடம்புல என்ன இருக்கு, நான் என் வாய் பேசுது, அவ்வளவுதான். ரைட் கொண்டு வாங்க. அரைவழியில் பொருள் வரதுக்கு 4 பேர் இருக்கு. அரைவழியில் பொருள் ஈட்டுக்க அரைவழியில் பொருள் ஈட்டுக்க பொருள் எனக்கு வேணாங்க ஐயா. இருக்கட்டு அரைவழியில் பொருள் ஈட்டுறதுங்கய்யா. எனக்கு ஆல்ரெடி ஈட்டிட்டு இருக்கிறேன். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதை வழியில ஈட்டிக்க கொடுத்துருவோம் ஐயா. இந்த வழியில ஈட்டி காட்டுங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது அது அந்த வழியில பொருள் ஈட்டிட்டே இருங்க. இதுலையும் ஈட்டி காட்டினா தான் ஒத்துக்க போகிறேன். அது முடியாதுல. அதைத்தான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து அந்த கவிதையத்தான் சொல்கிறேன். அவையார் சொன்னது தான், ஈதல் அறமப்பா, அதெல்லாம் அறம் தான். ஆனால் அந்த ஈட்டுற பொருளை வந்து பொய் பேசாமல் ஈட்டணுங்கிறாரு. சாத்தியமே ரொம்ப குறைவு. அப்போ இதில் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். ஏங்கய்யா, அந்த நம்ம மெய்யல்னு சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். இந்த மெய்யை பேசி பணம் சம்பாதிக்கிறது கடினம்ங்கிறேன். இதில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ மெய்யை சொல்லித்தாங்க அவங்க 3000 பணம் வாங்கியிருக்கேன். இவர் 4000 பணம் வாங்கியிருக்கேன். இவர்கிட்ட 5000 பணம் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட 15000 பணம் வாங்கியிருக்கேன். மெய் சொல்லித்தானே வாங்க முடியும். நடக்குதா இல்லையா? இந்த மெய்யை நீங்கள் மெய் வழியிலும் ஈட்டி காட்டுங்க. கண்டிப்பாக. அல்லது இந்த 38 மையத்துக்கு உருவாக்குறவங்க, அவங்களுக்கு பிச்சைக்காரன், எங்கே நிறைய பிச்சைக்காரன் இருக்கான், அவனெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்றி விட்ருவோம். ஏன்னா அவனுக்கு இடம் இருக்குது, இடம் இருக்குது. அந்த கட்டணம் அமைக்கிறதுக்கான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குடியில் போடுறதுக்கு 1 லட்சம் வேணும். அதுக்கு பணம் இல்லை. அதை நல்லா மாட்டிக்கிட்டா அந்த ஞானசேகரனையும் இந்த சுப்புலட்சுமி கொஞ்சம் ஏற்றி விடணும். நீ வீட்டுக்கார்ட்ட பணம் வாங்கக்கூடாதுன்ற, வீட்டுக்கார்ட்ட பணம் வாங்குறது பிச்சை எடுக்க இருக்கப்படாது. நீ ஒரு வகுப்பு எடுத்து பண்ணி ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிற பணத்தை வந்து 3 வகுப்பில் 2 வகுப்பில் முடிச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு அந்த மாவட்டத்தில் வெங்கடேஸ்வருடைய ஹாஸ்பிட்டல் மாதிரி நீங்கள் எதனா ஒரு ஓப்பன் பண்ணணும். அதுதான் பாசிபிள். நீ சித்தர் அது நீ அங்கே பயன்படுத்தி 20 பேர் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுக்கோ. அப்புறம் வருஷத்துக்கு 2 கிளாஸ் மட்டும் நடத்து. உனக்கு என்ன தேவை அதோட முடிச்சுக்கோ. ஏன் பணம் ஓடிட்டே இருக்கிற? இது குறைஞ்சி வச்ச தேவை. குடும்பத்தில் பிச்சை எடுக்காத, உங்கள் குடும்பத்தை இதை காப்பாற்றிக்கோ. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா கணக்கு போட்டு 3 லட்சம் வேறு என்ன தேவை உனக்கு? அப்புறம் மறுபடியும் பணம் பத்திலே ஒரு 500 ரூபா ஏற்றிக்க. இப்படித்தாங்க கொண்டு போகணும். பணம் வாங்கி என்ன பண்ண போகிற? அப்படியே வருஷத்துக்கு 2 கிளாஸ் போடு. அது உன்னுடைய சாமர்த்தியம். நான் ஏங்க ஒரு அடிப்படை சொல்லுங்க, 2 வகுப்பு போடுங்கிறேன். அதுக்கே ஆள் இல்லைங்கிறீங்க. அப்புறம் என்ன மாசிங்க நடத்த போகிறீங்க? வருஷத்துக்கு 2 வகுப்புக்கு ஆள் இல்லைங்கிறீங்க. வருஷத்துக்கு அது நான் பேசுகிறேன். நான் யூடியூப்பில் போடுவேன். இப்போ எனக்கே 3 பேர் புக் ஆயாச்சு. உனக்கு தான் திருத்தி போட போகிறேன். அது நான் இப்போ எங்கள் வீட்டில் நடத்திட்டு போயிடலாம். எங்கள் வீட்டில் தாங்க நடத்திட்டு இருந்தேன். உடனே திடீர்னு இனியன்ட்டு போவேன், இந்த இளங்கோடை போவேன். அங்கே போய் திடீர்னு மொட்டைக்காட்டில் உட்காந்து வகுப்படுத்திட்டு இருப்பேன். ஆரோக்கியமாக எங்கே வேணாலும் வருவானுங்க. அது என்னுடைய இதுக்கு பார்த்துட்றானுங்க, வீடியோ பார்க்குறானுங்க வந்துடுறானுங்க. இப்போ உங்கள் மூஞ்சி ஏற்றுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்கிறேன்.
அது நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த புது ஒரு கதாநாயகன் வந்துட்டான் இல்லையா, அவன் மூஞ்சி காமிச்சு நீங்களே அல்ல கைகளை சம்பாதிக்கிற மாதிரி தான் என்னை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கங்கிறேன். என்னை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிங்க. இதுங்க நான் சொல்ல முடியும். சரிங்களா, முடிச்சுக்கலாமா? சாப்பிட்டாச்சு, கிளம்பலாம். நன்றி. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த 38 மாவட்டத்துலேயும் 38 சித்தர்கள் உருவாக்குறோம். குடும்ப சித்தர்கள், அதே குடும்பத்தினர் தான் மேலே வர முடியும். அவங்க வந்து பொருளாதாரத்தை ஈட்டிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பொருளாதாரம் இல்லைன்னா அந்த குடும்பம் சிக்கலாகும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறவழியில் நோயை தீர்க்கிற முறையை கடைப்பிடிச்சு அந்த அறவழியில் ஒரு பொருளை ஈட்டி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கிங்க. அதுவும் நடக்கட்டும், இதுவும் நடக்கட்டும். எது சாத்தியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எது சாத்தியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எது நேரம் குறைச்சலாக இருக்குது, எது குறைந்த வழியில் குறைந்த செலவில், எப்படி மானாவாரியில் அறுவடை பண்ணுற மாதிரி இந்த மருத்துவத்தில் ஒரு ஆண்டுக்கான தேவையை வந்து 2 கிளாஸில் வந்துடுது. தினம் 100 ரூபா சம்பாதிக்கிறத விட ஒரே 365 நாள் ஒரே நாள் 3600 ரூபா சம்பாதிச்சிடுறீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபானா 30 நாளைக்கு 3000 இல்லையா? ஒரே நாள் 29 நாள் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஒரே நாள் வகுப்பு எடுக்கிறீங்க, 3000 எடுத்துகிட்டு போகிறீங்க. எது ஈஸியாக இருக்குது? நீங்கள் 30 நாளைக்கு ஏன் 100 ரூபாய்க்கு ஓடுற? 30 நாள் ஒரே நாள் மட்டும் வகுப்பிடுங்க. 29 சும்மா இருங்க. அந்த 29 நாளும் வெங்கடேஷ் நீர் மருத்துவத்தை உன்னுடைய மாவட்டத்தில் பரப்பு. நீ ஒரு காணொலி போடு. நீ உன் பேர் வெங்கடாச்சலம், அதாவது ஐயா பேர் பாரு ராமச்சந்திரன் நீர் மருத்துவம் போடு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜிவி சாமி நீர் மருத்துவம் போடு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனந்த நீர் மருத்துவம் போடு. இப்படி போட்டு நீ யூடியூப்பை போடு. அவர் 4 பேர்த்த பார்க்கட்டு எங்கேயா இருக்கிற அவர் போய் பாரு, இவரை போய் அப்படி அவரை போய் பாரு, இவரை போய் பாரு. ஒரு பக்கம் புள்ளியில் தள்ளிட்டு வாங்க, அவனை தள்ளிட்டு வந்து ஒரு மையத்துக்கு திருப்பி விடுங்க. நான் சொல்லுவேன், ஏப்பா திண்டுக்கல் முடியாதுப்பா, அடுத்து பெங்களூர் வச்சுக்கலாமா? அங்கே போடு. எங்களுக்கு வர ஆளால் அங்கே திருப்பி விடுவேன். என்னை பார்க்க முடியும், வேணுமே என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். நிறைய ஐயா உங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த தனிப்பட்ட முறையில் பார்க்குறதா வேண்டாம், என்ன பெங்களூர் வந்து பாரு, அங்கே கிளாஸ் இருக்குது, அங்கே நேரம் வந்து அட்டன் பண்ணி இப்போ 2-3 வருக்கான் இருக்காங்க. அதெல்லாம் நடக்காதுன்றேன் நான். ஐயா உங்களை பார்த்தே ஆகணும், அதெல்லாம் நீ திண்டுக்கல் வா. இது அரசாங்கத்து சைடுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதாங்க நானும் அதான் கேட்க வந்தேன். இதுக்கு வந்து லைசன்ஸ் அரசாங்க முறை இது வந்து குருகுல கல்வி முறை. இது ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் செஞ்சு காட்டுற முறை. இதுக்கு வந்து தியரி கிடையாது, ப்ராக்டிஸ். இது வந்து எப்படின்னா சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது. இல்லை அக்குபஞ்சர் 6 மார்க் அதெல்லாம் இது கிடையாது. இது வந்து இயற்கை பரிணாம அறிவியல் முறை, சித்தர்கள் முறை. கேளுங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க பேஷண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து போறோம். ஆமா, அந்த குருகுல கல்வியிலேயே ஒரு பேஷண்ட் டெத் ஆயிடுது. சரி, ஏதோ ஒரு ரீசன். சரி, ஆமா. அதுக்கு நாம என்ன அஷூரன்ஸ் கொடுப்போம்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி புரிய வைக்கணும். இது வந்து சாகருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சொல்லுங்க, சாகருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இது அவங்களே செய்ய போறாங்க. எல்லாமே எவிடன்ஸாக வச்சுக்கிறோம். இல்லை சார், பிகினிங் ஸ்டேஜில் நம்ம கொண்டு வரோம். ஆமாம், அந்த பேஷண்ட் வந்து பிகினிங் ஸ்டேஜ் ஆமாம் கொண்டு வரோம். நம்ம கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. அவர் இயற்கை மருத்துவம் செஞ்சாரு, இயற்கை மருத்துவம் பழிக்கல. அது அரசாங்கம் ஏற்றுக்காது. அது அரசாங்கத்துக்கு அதாங்க. இது அரசாங்கத்துக்கு இயற்கை மருத்துவம் நல்லா தெரியும். அரசாங்கத்துக்கு இயற்கை மருத்துவம் நல்லா தெரியும். ஆமா, இது மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய இயற்கை மருந்து கிடையாது, அரசாங்கம் சொல்ற மாத்திரை மருந்து கிடையாது, அரசாங்கம் சொல்ற மூலிகை கிடையாது. அதெல்லாம் இப்ப கிடையாது, சாத்தியம் இல்ல. குருகுல கல்வியை தாண்டி குருகுல மருத்துவமே போகுது. அதெல்லாம் பின்னாடி வறுமையா. இப்ப ஆரம்பத்தில் சிந்திக்கிற கரெக்ட் தான். டிசீஸுக்காக வராருங்க ஐயா. அவர் வந்து அங்க ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் இங்க தான் ஸ்டே பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்ப இல்லையா, அதெல்லாம் பின்னாடி பார்த்தா அதெல்லாம் இப்ப இல்ல. இது எந்த 2 நாள் பயிற்சி கொடுக்குறையா? நடந்திருக்கு. ஒரு அக்குபஞ்சர்காரரு பயங்கர கூட்டம், 100 ரூபா தான் வாங்குறாரு. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சரியாது. அக்குபஞ்சர் வீட்டில் தான் போடுறாரு. வந்தவர் வயசானவர், 70 வயசு.